பொன்னாய் எச்சமிடும் பறவை. ஒரு மலையில் ஒரு பறவை இருந்தது. அது எப்பொழுது எச்சமிட்டாலும் அது பொன்னாக இருக்கும். நெடுங்காலமாக இதை கவனித்து வந்த ஒரு வேடன் ஒருநாள் கண்ணி வைத்து பிடித்து விட்டான். அதை பிடித்த பிறகு அரசனுக்கு இது தெரிந்தால் தன் உயிரை வாங்கிவிடுவானே என்று வேடனுக்கு பயம் உண்டாகியது. பலவாறு சிந்தித்துக் கடைசியில் அதை அரசனிடமே தன் காணிக்கையாக கொடுத்து விட்டால் வம்பு விட்டது என்று முடிவுக்கு வந்தான். அரசனிடம் போய் அந்த பறவையின் சிறப்பை எடுத்துக் கூறி அதைக் கொடுத்தான். அரசன் அந்த பறவையை வாங்கிக் கொண்டான். அரண்மனைத் தச்சர்களை வரவழைத்து அதற்கு ஓர் அழகான கூண்டு செய்யச் சொன்னான். அந்தக் கூண்டில் வைத்து அதை வளர்த்து வந்தான். இதைக் கண்ட அரசனுடைய அமைச்சன், எங்காவது பறவை பொன் எச்சமிடுமா? அந்த வேடன் எதையோ சொன்னான் என்றால் அதை உடனே நம்பிவிடுவதா? வாரும் கேள்விப்பட்டால் சிரிப்பார்கள். தம் மதிப்புக்கே கேடு வரக்கூடும். இதை வீட்டு விடுங்கள் என்று சொன்னான். எப்பொழுதும் அமைச்சருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கும் அரசன் உடனே கூண்டை திறந்து அந்த பறவையை விடுதலை செய்துவிட்டான். விடுதலையான அந்த பறவை உடனே நேராக அரண்மனை கோபுரத்தின் உச்சிக்கு பறந்து சென்றது. கோபுரத்தின் உச்சியில் இருந்து கொண்டு எல்லோருக்கும் கேட்கும்படியாக, வேடனிடம் தெரியாமல் அகப்பட்டுக் கொண்ட நான் முதல் மூடன். என்னை அடைந்தும் இழத்துவிட்ட வேடன் இரண்டாம் மூடன். அதுபோலவே என்னை விட்டுவிட்ட அரசன் மூன்றாம் மூடன். அவனுக்கு யோசனை சொன்ன அமைச்சன் நான்காம் மூடன் என்று இறைத்து கூறியது. பகைவருக்கிறங்குவதால் பழி வந்து சேரும்.